ஆர்னிகாவோட லைஃப்ல ஒரு ஒஸ்ட் ஜேர்னின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன ஜேர்னி அது? என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஈஸிலி எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்றதுனால நெறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுதான் வொர்ஸ்ட் ஜர்னின்னு சொல்ல முடியும். ஓகே. லைக் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் அந்த மாரி ஏதாவது? எக்ஸாம்பிள் இன்சிடென்ட்ஸ்னா என்னன்னா, நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு மணி வாங்கிட்டு ஏமாத்திருவாங்க. அந்த மாரி காமனா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே. இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரைக்கும் நீங்க நம்ம பேசிட்டு இருந்தோம். நெறைய பாசிட்டிவ் இருந்தா கூட நெறைய நெகட்டிவிட்டீஸ் உங்கள சுத்தி நடக்குதா? அது நடந்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அத பத்தி நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வெளியில போயிட்டு வீடு சேஃபா திரும்புறதே வந்து இன்னைக்கு வந்து பெரிய டாஸ்க்கு. ஸோ இருக்கிற வாழ்க்கையில யார் பாசிட்டிவா நம்மள வந்து உண்மையா நேசிக்கிறவங்க, நமக்கிட்ட உண்மையா அன்பு காமிக்கிறவங்க, நம்ம தப்புகள சொல்லி உண்மையா திருத்துறவங்க வேற, குத்துறது வேற. ஸோ உண்மையா திருத்துறவங்க, உண்மையா தப்ப சொல்றவங்களோட நம்ம சந்தோஷமா இருந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கணும். அதான் என்னுடைய மெயின் கோலே. ஃபர்ஸ்ட் கோலே அதான். ஓகே. ரீல்ஸ் அக்கான்ற ஒரு ம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் தாண்டி ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு அவங்கள ம். மென்ஷன் பண்ணீங்க. ம். ரீல்ஸ் அக்கான்றவங்க இந்த சொசைட்டிக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம யாருமே வந்துட்டு பேட் எக்ஸாம்பிளா இருக்கணுன்றதுக்காக பண்றதெல்லாம் கிடையாதும்மா. நம்ம வந்து என்னன்னா, குட் எக்ஸாம்பிளா தான் இருக்கணும்னு நம்ம பண்றோம். ம். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மூவி ட்ரை பண்றோம். ஒரு ஆடிஷன் போய் இல்லன்னோனே நம்ம இன்ஸ்டா வரோம்னா, இன்ஸ்டால எடுத்தோனே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வாழ முடியாது இல்லையா? கத்துக்கிட்டு தான் நம்மளுடைய இது நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைய மாத்திப்போம். ஸோ இனிஷியலி எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் தான். ஸ்லோலி இந்த பேஜ நான் எப்படி கொண்டு போறேங்கிறதுல தான் இருக்கு. ஸோ ஓகே. எல்லாருமே ஸ்டார்ட்டிங்ல ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா அப்கிரேட் ஆயி நீட்டா பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு எனக்கும் டைம் ஸ்பேஸ் வேணும்ல. இப்ப தான் நான் மில்லியன் பண்ணியிருக்கேன். ஓகே. மேபி இந்த ஒரு கேள்வி வச்சுப்போம். உங்க ரீல்ஸ் பார்த்தோ, உங்க வீடியோஸ் பார்த்தோ யாராவது பேடா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? ஆமா. சொசைட்டில வந்து தப்பு வந்து எவ்ரிவேர் இருக்க தான் செய்யுது. நம்ம தான் வந்து கரெக்ட்டான விஷயத்த எடுத்துக்கிட்டு, தப்பான விஷயத்த ஒமிட் பண்ணிட்டு போணும். குட் எக்ஸாம்பிளா ஏன் குட் எக் அவங்க ஒருத்தவங்க இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, உங்கள்ட்ட உள்ள நல்லத நாம எடுக்கணும். கெட்டத நீ போய் ஏன் எடுத்துக்கிற? ஓகே. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில். நீ வந்து நல்ல விதமான விஷயத்த எடுத்துக்கணும். நீ வந்து கெட்ட விதமான எடுத்துக்கிட்டன்னா, அப்புறம் நம்மள சுத்தி எல்லாமே தான் இருக்கும். நெகட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ நீ நல்லத தான் நீ நோக்கி போணும்.